மாசத்துல புது அரசு வந்திருக்குது. இது நேர்மையான அரசு, கண்டிப்பான அரசு, ஊழலை ஊக்குவிக்காத அரசு, ஊழலே செய்யாத அரசு அப்படின்ற செய்தி ஸ்ட்ராங்கா போய் சேர்ந்திருந்தா இந்த தொழில் நடத்தக்கூடியவங்க எல்லாரும் உடனடியா மாறி இருப்பாங்களா? இந்த ஆட்சி மாற்றம் என்பது வெறுமனே பெயரளவிற்கான மாற்றமாக மட்டும்தான் பல துறைகளை பொறுத்த மட்டும் இருக்குது இன்னைக்கு வரைக்குமே. இதை தாவேக தலைமையும் அதுல பொறுப்பாளர்களும் கண்டிப்பாக இத புரிஞ்சுக்கிறணும், ஏத்துக்கிறணும். ஏங்க இது எப்படிங்க இயற்கையா நடந்துச்சு? இயற்கையாவா நடந்ததா? கவனக்குறைவினால நடந்தது, திமிருனால நடந்தது, அக்கறை இல்லாததுனால நடந்தது, அந்த அரசு அதிகாரிகள் அவங்களுடைய கடமையை செய்ய தவறுனதுனால நடந்தது. இது எப்படி இயற்கையா நடந்துச்சுன்றீங்க? சென்னையில இருந்து அந்த ஆஸ்பத்திரியில போய் பார்த்தவங்க கூட ஒரு மணி நேரம் செலவு பண்ணி அந்த விபத்து நடந்த இடத்துக்கு போயிருக்க முடியாதாமா? அந்த ஆதபர்ஜுனாதான் போயிருக்க முடியாதா? எல்லாமே முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்துல பிஸியா இருந்திருப்பாங்க. அவங்க வேணா விழாவை கொண்டாடுறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கும். இப்போ அங்க கரூர்ல அந்த அரசியல் அவங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி இருந்ததுனால அது தேவைப்பட்டது. அதனால எல்லாரும் ஓடி போய் அவங்க அக்கறையை காட்டுனாங்க. இப்ப இங்க உண்மையிலே மக்கள் மேல அக்கறை இருந்துச்சுன்னா இந்த அமைச்சர்கள் எல்லாம் ஓடி இருக்கணும்ங்க. அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கும் போய் பார்த்துருக்கணுங்க. இது ஏழைப்பாளையங்கள் சம்பந்தப்பட்டது. இதனால பெருசா அரசியல் ஆதாயம் யாருக்கும் உடனடியா கிடையாது. ஏன்னா தேர்தல் ஒண்ணு இப்ப உடனடியா வரல அப்படின்றதுனால ரொம்ப மெத்தனமா அவங்களுடைய போக்கு இருக்கு. இது ஆளுங்கட்சி மட்டும் இல்ல, எதிர்கட்சிக்குமே நான் சேர்த்துதான் சொல்றேன். தமிழ்நாடு முழுக்கவே இன்றைக்கு இந்த வட மாநில தொழிலாளர்கள் அப்படின்றது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய, கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய, சட்ட ரீதியாக அணுகப்பட வேண்டிய, மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டிய ஒரு பிரச்சனை. அரசு தமிழக அரசு இதுவரைக்கும் ஆக்ஷன் எடுத்திருக்கிறதுல யாரு பாருங்க, கீழ்மட்டத்துல அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க மேலதான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்க ஈஸியா போயிருது அவங்க மேல. ஆனா மேல் மட்டத்துல இருக்கிறவங்க எவன் மேலையுமே இந்த அரசு கை வைக்கல. அதேதான் இந்த தாவிக அரசும் செய்யும் அப்படின்னு சொன்னா மக்கள் தலைவிதி அவ்வளவுதான். இந்த மாற்றத்திற்கு அடுத்த மாற்றத்தை மக்கள் தேடுற சூழ்நிலை வரும். அதான் எனக்கு இந்த நிவாரணம், அரசு நிவாரணம் வழங்குது பாத்தீங்களா, அதுலயே ஏன் இவ்வளவு பாகுபாடுகள் இருக்கு அப்படின்னு தெரியல. எதை அடிப்படையாக வச்சு உயிருக்கு நீங்க நிர்ணயம் பண்றீங்க? திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேரிங்கிற ஒரு கிராமத்துல கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு ஏராளமான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல 3 பெண்கள் உட்பட 2 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது. இது போல சம்பவங்கள் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்குது. பிரச்சனைகள் நடந்த பிறகுதான் நடவடிக்கை அப்படிங்கறது ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இப்போ இந்த சம்பவம் நடந்ததுங்கிறது ரொம்பவே ஒரு துயரமான சம்பவம். குறிப்பாக வட இந்தியர்கள் இதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசிடலாம்ப்பா. முதல்ல இந்த சம்பவம் நடந்ததுங்கிறது ஒரு தொழிற்சாலையில நடந்திருக்குது. அது குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களிலும் அங்க பெண்கள் எல்லாருமே பணியாற்றிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இந்த வாயு கசிவு ஏற்பட்டு அங்க இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தொழிற்சாலைகள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளா எடுக்காததா இது போன்ற காரணங்களுக்கு ஒரு சம்பவமா நடக்குதாப்பா? ஆமா, இது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்குது. அவ்வளவு பேர் 200-300 தொழிலாளர்கள் அங்க இருந்திருக்கிறாங்க. அதில் 100க்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த வாயு லீக்குனால. அதுல 5 பேர் இதுவரைக்கும் 5 பேர் இறந்திருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸா சென்னையில மருத்துவமனைகள்ல, அரசு மருத்துவமனைகள்ல சென்னையில அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இது ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமைன்றது அப்போ அந்த வார விடுமுறை அப்படின்றது மாதிரி எதுவும் இருக்குதா, இல்ல ஷிஃப்ட் பேசிஸ்ல போட்டு இது பண்றாங்களா? வழக்கமா அது மாதிரி இருக்கும். விடுமுறைன்னு ஒரு நாள் மொத்தமா ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா ஷிஃப்ட்ல இருக்கும். ஆனா இது நெறிப்படுத்துறது யாரு, அதை சூப்பர்வைஸ் பண்றது யாரு அப்படின்ற அந்த கேள்விகள் இருக்கு. இப்ப என்ன பாயிண்ட்னா, மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வந்த அரசு தான் தாவிக அரசு. இப்போ அவங்க ஆட்சிக்கு ஏறத்தாழ 1.5 மாசத்துக்கு மேல ஆகி போயிடுச்சு. இப்ப இந்த 1.5 மாசத்துல புது அரசு வந்திருக்குது. இது நேர்மையான அரசு, கண்டிப்பான அரசு, ஊழலை ஊக்குவிக்காத அரசு, ஊழலே செய்யாத அரசு அப்படின்ற செய்தி ஸ்ட்ராங்கா போய் சேர்ந்திருந்தா இந்த தொழில் நடத்தக்கூடியவங்க எல்லாரும் உடனடியா மாறி இருப்பாங்களா? இதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த ஸ்டைல் ஆஃப்
இது வியாபாரம் பண்றது, உற்பத்தி செய்யறதுன்றது ஒரு மாதிரி இருந்தாலும், இப்போ அந்த ஃபேக்டரிய தொழில் கூடங்களை நடத்துறது உடனடியா மாறி இருக்குமா? பயத்திலேயே மாறி இருப்பாங்களா? அப்படி ஏன் மாறல? இந்த கான்கிரீட்டா இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோமே, இந்த மீனை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த தொழில் கூடம் இது ஏன் மாறல? அவங்களுக்கு எங்க இருந்து அந்த துணிச்சல் வந்தது? இப்போ போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த அதிகாரிகள் ஆட்சி மாறிடுச்சு, தலைமை மாறிடுச்சு, அதனுடைய கொள்கைகள் எல்லாமே மாறுது, அணுகுமுறை மாறிடுச்சு அப்படின்னு பெருசா நம்ம சொல்றோம். அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தவிக அரசு அதான் சொல்லிக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப. ஆனா அந்த அரசு அதிகாரிகள் மாறி இருந்தாங்க அப்படின்னா ஒழுங்கா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருப்பாங்களா? அது 1.5 மாசம் இருந்தது இல்லையா? பண்ணிருக்கணும் இல்லையா? இப்ப என்ன ஆயிருக்கும்னா, அதுக்கு முன்னாடி எல்லாம் மாசம் மாசம் மாமூல் மாதிரி ஏதாவது கொடுத்திருப்பாங்க அந்த அதிகாரிகளுக்கு. மாசம் மாசம் கொடுக்குறாங்க. ஏன்னா காவல்துறை சம்பந்தப்பட்ட நமக்கு கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். அது மாதிரி இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன், இந்த உணவு சம்பந்தப்பட்டது, சுகாதாரம் சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, இது மாதிரி எல்லாம் இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எதுலதான் வருதோ அவங்க எல்லாருக்குமே கப்பம் கட்டுறது மாதிரி மாசம் மாசம் அவங்க வந்து பணம் கட்டிடுறாங்க. அதனால அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த தொழில் சம்பந்தப்பட்டவங்க, அந்த தொழில் அதிபர்கள் அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அதிகாரிகளுக்கு அந்த பணம் வந்தா போதும் அப்படின்ற அளவுலதான் நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் இருந்தது. இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்த பிற்பாடும் இந்த 1.5 மாசத்துல அந்த அணுகுமுறை மாறல அப்படின்னு தானே அர்த்தம். அது மாறி இருந்தது அப்படின்னா இந்த அதிகாரிகள் பயந்து லஞ்சம் வாங்காம அந்த மாமூல் வாங்குறதை நிறுத்தி இருந்தாங்கன்னா, ஒண்ணு அந்த தொழிற்சாலைகள் இருக்கிறவங்க மாறி இருக்கணும், இல்ல இந்த அதிகாரிகள் போய் அவங்க மேல கேஸ் போட்டிருக்கணும், அவங்கள புடிச்சிருக்கணும். ரெண்டுமே நடக்கல. இப்ப நடந்தது விபத்து. விபத்துனாலும் அதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பாருங்க சாதாரண அப்ராணி ஜனங்க. அதனால இந்த ஆட்சி மாற்றம் என்பது வெறுமனே பெயரளவிற்கான மாற்றமாக மட்டும்தான் பல துறைகளை பொறுத்த மட்டும் இருக்குது இன்னைக்கு வரைக்குமே. இதை வந்து தாவேக தலைமையும் அதுல பொறுப்பாளர்களும் கண்டிப்பாக இத புரிஞ்சுக்கிறணும், ஏத்துக்கிறணும், ஒத்துக்கிறணும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு, இத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க, இவ்வளவு பேர் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. இதுக்கு யாருமே பொறுப்பு எடுத்துக்கிறல இது வரைக்கும். அது சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சர் சும்மா துக்கம் விசாரிச்சா போதுமா? அது மட்டும் போதுமா? இதுல இயற்கையான எங்க இது எப்படி இயற்கையா நடந்துச்சு? இயற்கையாவா நடந்ததா? கவனக்குறைவுனால நடந்தது, திமிருனால நடந்தது, அக்கறை இல்லாததுனால நடந்தது, அந்த அரசு அதிகாரிகள் அவங்களுடைய கடமையை செய்ய தவறுனதுனால நடந்தது. இது எப்படி இயற்கையா நடந்துச்சுன்றீங்க? இது இயற்கை இல்ல, செயற்கையாக இந்த அதிகாரிகள் அதுல பொறுப்புள்ளவங்க அவங்க வந்து அவங்களுடைய கடமையை செய்யாததுனால, அவங்க செய்யாம இருக்கிறதுக்கு கையூட்டு வாங்கினதுனால, நிறைய லஞ்சம், ஊழல் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறதுனால அப்பாவிகள் வந்து இதுக்கு பலிகடை ஆகியிருக்கிறாங்க. இயற்கையாக நடந்தது கிடையாது. இது கவனக்குறைவுனால நடந்தது, திமிருனால நடந்தது, ஆணவத்தினால நடந்தது, பணத்தை கொடுத்துட்டா எதையெல்லாம் வேணாலும் சரி கட்டிக்கிறலாம் அப்படின்றதுனால நடந்தது. இப்ப இதைத்தான் மாத்தணும், மாத்தி இருக்கணும். இது மாத்தல அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான செய்தி இந்த தாவேக அரசுக்கு. ஓகே, அடுத்தது இந்த அமைச்சர்களும் சரி, இந்த அரசு அதிகாரிகளும் சரி, இவங்க எல்லாருமே அவங்க வசதியா பக்கத்துல போய் ஆஸ்பத்திரியில போயிட்டு, சென்னையில இருக்கிறவங்க அந்த அமைச்சர்கள் இந்த சென்னையில இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி, ராஜீவ்காந்தி அந்த ஆஸ்பத்திரி, அங்க போய் பார்த்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்குமே ஒரு அமைச்சர் கூட விபத்து நடந்த அந்த இடத்திற்கு போகல. இல்ல உங்களுக்கு வேற லேட்டஸ்டா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்குதா? அங்க போனதுன்னா அதிகாரிகள் போயிருக்கிறாங்க. சில பேர் வந்து அந்த தொழிலாளர் துறை அமைச்சர் கூட வெளியூர்ல, ஏன்னா விடுமுறை நாளுங்கிறனால அவர் சொந்த தொகுதிக்கு போயிருந்தாரு. அங்க இருந்தனால உடனடியாக வர முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு காலையில வந்து சட்டசபை நடக்கிறதுங்கிறதுனால அங்க வரதுனால அங்க போய் ஆய்வு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஆனா வந்துட்டு அந்த உடனடியாக மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைகளுக்கு நிறைய அமைச்சர்கள் போயிருந்தாங்க. எதிர்கட்சிகளும் கூட அங்க போய் உடனே பார்த்தாங்க. சம்பவ இடத்துக்கு வந்து அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சாங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை சேர்ந்தவர்களாம். சப்பக்கட்டு கட்டாதீங்க, தாவேக உறுப்பினர் மாதிரியே நீங்க பேசுறீங்க. இங்க சென்னையில இருந்து அந்த ஆஸ்பத்திரியில போய் பார்த்தவங்க கூட ஒரு மணி நேரம் செலவு பண்ணி அந்த விபத்து நடந்த இடத்துக்கு போயிருக்க முடியாதாமா? அந்த ஆதபர்ஜுனாதான் போயிருக்க முடியாதா? யாராவது ஒருத்தர் போயிருக்கலாம்ல. நீங்க சொல்றீங்க
வச்சிருந்தாங்க, பிரிந்து போயிருந்திருக்கலாம். இங்க ஒரு அமைச்சர் இருந்தா, அந்த இல்லைங்க, இடத்துக்கு ஒரு அந்த அமைச்சர் இடத்துக்கு போயிருந்திருக்கலாம். பிரிஞ்சு போறது மட்டும் இல்ல, பிரிஞ்சு போறது இல்ல. ஆக்சிடென்ட் நடந்த இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கணும்ல, போய் பார்த்திருக்கணும்ல. பார்த்திருந்தா அந்த அவனுக்கு பயம் இருக்கும், ஓனருக்கு பயம் இருந்திருக்கும். இப்பவுமே பாருங்களேன், யாருமே போய் பார்க்கல. அடுத்து இந்த தொழில் துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் நீங்க சொல்றீங்க, அவர் வந்து சொந்த தொகுதிக்கு போயிருந்தாரு, லீவுனால போயிருந்தாரு. ஏன் அங்க இருந்து வந்துட முடியாதாமா? வந்திருக்க முடியாதாமா? உடனடியா அவர் வண்டியை வச்சுட்டு வந்திருக்க முடியாதாமா? அவர் அங்க இருந்து இல்ல இப்ப வர்றதுக்கு உடனடியா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? நினைச்சிருந்தா வந்திருக்கல. ஏன்னா அவங்க எல்லாமே முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்துல பிஸியா இருந்திருப்பாங்க. அவங்க என்ன விழாவை கொண்டாடுறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கும். அதனாலதான் இதை வந்து வரும்போது சென்னைக்கு வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்திருப்பாரு. அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்லிட்டு, மக்கள் மேல, உயிர் மேல அக்கறை இருக்குது அப்படின்னா அவங்க ஓடி வந்திருக்கணுமே, அந்த இடத்த போய் பார்த்து இருந்திருக்கணுமே. இது வரைக்கும் யாருமே பார்க்கல அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். இப்ப இதே மாதிரி நீங்க பாருங்களேன், இது உதாரணத்துக்கு நீங்க மன்னிச்சிருங்க, இந்த கரூர்ல நடந்த அந்த ஸ்டாம்பீட், அத்தனை பேர் இறந்தாங்களா? இறந்த உடனே எத்தனை அமைச்சர்கள் ஓடுனாங்க, அவ்வளவு பேர் ஓடுனாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் ஓடுனாங்க. ஏன்னா அது வந்து அப்போ நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு, இது வெறுமனே உயிர் மேல இருக்கக்கூடிய அக்கறை கிடையாது, அரசியல் அரசியல் பண்றாங்க. உயிர் மேல, இறப்பு மேல, சாவு மேல, பிணத்தின் மேல அரசியல் பண்றாங்க. அப்போ அங்க கரூர்ல அந்த அரசியல் வந்து அவங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி இருந்ததுனால அது தேவைப்பட்டது. அதனால எல்லாரும் ஓடி போய் அவங்க அக்கறையை காட்டுனாங்க. அப்ப மக்கள் மேல அக்கறை காட்டல, இறந்தவங்க மேல அக்கறை இல்லை. அதனால வரக்கூடிய அரசியல் ஆதாயம், அதுக்காக அங்க போனாங்க. அப்படித்தானே அர்த்தம்? இப்ப இங்க வந்து உண்மையிலே மக்கள் மேல அக்கறை இருந்துச்சுன்னா இந்த அமைச்சர்கள் எல்லாம் ஓடி இருக்கணும்ங்க, அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கும் போய் பார்த்திருக்கணும்ங்க. அந்த மக்கள் என்ன எங்க நடந்துச்சு, பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போகதானப்பா செஞ்சாங்க. அந்த அந்த அங்கேயுமே இடத்துக்கு போகலையே, எல்லா இடத்துக்குமே போகலையே. இவங்க வசதியா 1-2 இடத்துக்கு மட்டும் தானே போனாங்க. எல்லாரும் பாதிக்கப்பட்ட எல்லாரும் ஆஸ்பத்திரியில அங்க அந்த திருவள்ளூர்லயே அங்கேயே 2 மருத்துவமனைகள்ல அங்க இருக்கிறாங்க, அட்மிட் ஆயிருக்கிறாங்க அவ்வளவு பேரு. அவங்கள யாரும் போய் பார்க்கலையே. அங்க ஒரு அமைச்சர் போய் பார்த்தாரு, குமாருங்கிற அமைச்சர் போய் பார்த்தாரு. ஓகே, ஒருத்தர் போய் பார்த்திருக்கிறாரு. அப்படி அதாவது என்னன்னா, இது ஏழைபாளையங்கள் சம்பந்தப்பட்டது. இதனால பெருசா அரசியல் ஆதாயம் யாருக்கும் உடனடியா கிடையாது. ஏன்னா தேர்தல் ஒண்ணு இப்ப உடனடியா வரல அப்படின்றதுனால ரொம்ப மெத்தனமா அவங்களுடைய போக்கு இருக்கு. இது ஆளுங்கட்சி மட்டும் இல்ல, எதிர்கட்சிக்குமே நான் சேர்த்துதான் சொல்றேன். எதிர்கட்சியை சேர்ந்தவங்க, அதுதான் நம்ம சொல்றோம், கரூரை ஒப்பிட்டது அதுக்குதான். எல்லாருமே ஓடி போனாங்க. இங்க வந்து அந்த அந்த வேகமும், அந்த ஆர்வமும், அந்த அக்கறையும், அந்த கவலையும் இங்க இல்ல, வெளிப்படல. அது அது ஒரு அப்சர்வேஷன் நம்ம சொல்றது. இது வந்து இதெல்லாமே கவனத்துல மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இது எல்லாத்தையுமே அவங்க இது எல்லாத்துக்கும் அவங்களுடைய கண்டனத்தை மக்கள் தெரிவிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது இதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வட இந்தியாவை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க, பெரும்பாலானவங்க. இப்போ இது ரொம்ப சீரியஸான இஷ்யூங்க. நம்ம இப்ப சமீபத்துல பாருங்க, தொடர்ந்து தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எடுத்துக்கோங்க. அதுல பாதிக்கப்படுறவங்களும் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க பல கேஸ்கள்ல. அடுத்து அந்த குற்றத்தை செய்யக்கூடியவங்களாகவும் அந்த வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுடைய பெயர் அடிபடுது. 2 பக்கமுமே குற்றவாளிகளாகவும் இருக்கிறாங்க, குற்றத்தால் பாதிக்கப்படக்கூடியவங்களை விக்டிம்ஸாகவும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ அப்புறம் இந்த வட மாநில தொழிலாளர்கள் அவங்க இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் எல்லாம் நான் பாக்குறேன். அந்த இவங்க வேலை செய்யறாங்க, ஏதோ இப்போ வயிற்று பிழைப்புக்காக இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன, அவங்களுடைய படிப்பு என்ன, அதை பற்றி யாருக்குமே அக்கறை இல்லை. அதுக்கான எந்த வசதியுமே கிடையாது. இப்போ அந்த தொழிலாளர்களை கொண்டு வந்து இங்க வேலைக்கு பணி அமர்த்துறதுக்கு அந்த ஏஜென்ட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அதிகபட்சமா போனா இவங்களுக்கு அந்த லீவ் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயம், சம்பளம் பேசுறது, அப்படியெல்லாம் செட்டில் பண்ணி விடுறாங்க. அதுக்கு அவங்க கமிஷனை வாங்கிக்கிறாங்க. பார்த்தா அந்த வடமாநிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் பயங்கரமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க. ஆரம்பத்துல இந்த ஏஜென்ட்ஸ் இல்லாம நேரடியா வரும்போது ஒரு பக்கம் மட்டும் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருந்துச்சு. அது வேலைக்கு யார் எடுக்கிறாங்களோ அந்த முதலாளிங்க, லேண்ட் ஓனர்ஸ் அல்லது ஃபேக்டரி ஓனர்ஸ், அவங்க மட்டும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஏஜென்ட்ஸ் மூலமா அவங்க வர்றது, அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அவங்க மூலமா வரும்போது என்ன ஆயிருதுன்னா இவங்க அந்த ஏஜென்ட்டுகளுமே கமிஷன் வாங்குறான், இந்த பக்கமுமே எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்குது. அப்ப 2 விதத்திலையும் டபுள் எக்ஸ்பிளாய்டேஷன் அவங்களுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு எந்த வசதியுமே இல்ல அவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு படிப்புக்கு சுத்தம் சுகாதாரம் எதுவுமே இல்ல. இப்ப இப்போ ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, இந்த இடத்துலயே பாருங்க ஞாயிற்றுக்கிழமை வேலை நடந்திருக்குது. இது முறைப்படுத்தப்பட்டதா, சட்டம் ஒழுங்குக்குள்ள வருதா, எதுவுமே தெரியல. அல்லது அவங்க ஓவரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டாங்களா, இல்ல ஏன்னா டிமாண்ட் அதிகமா இருக்குது அப்படின்றதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமை இவங்களை வர வச்சு எல்லாமே வட மாநில தொழிலாளர்கள் அவங்கள வர வச்சு அவங்கள பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு வேலை நடந்துச்சா, அதனால கவனக்குறைவுல எப்படி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. இதெல்லாமே இப்ப ஸ்டடி பண்ண போறாங்க, பண்ணிட்டு அவங்க அறிக்கை சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய அக்கறை என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுக்கவே இன்றைக்கு இந்த வட மாநில தொழிலாளர்கள் அப்படின்றது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய, கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய, சட்ட ரீதியாக அணுகப்பட வேண்டிய, மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டிய ஒரு பிரச்சனை. அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு. அடுத்து அரசியல் ரீதியாகவுமே அந்த இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தேர்தல் காலத்துல பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தோம். ஏறத்தாழ 1 கோடி பேருக்கு மேல வட இந்திய வாக்காளர்கள் இங்க வந்துட்டாங்க. அதாவது வாக்காளர்களாகவே இங்க வந்துட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய அந்த அந்த வாக்களிக்கக்கூடிய அந்த பேட்டர்னே மாறப்போகுது அப்படின்லாம் பிரச்சாரம் பேசினதை நம்ம கேட்டோம். அதையுமே நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம். வேற எனக்கு மெயினா கன்சர்ன் என்னவாக இருக்குதுன்னா அவர்களுடைய நலன், அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய உரிமை, அப்புறம் அவங்களுடைய அடுத்த தலைமுறை, அவங்களுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைகளுடைய நலன், அந்த குழந்தைகளுடைய கல்வி, அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு. இந்த வடமாநில குழந்தை தான், பெண் குழந்தை தான் வடமாநில தொழிலாளியாலேயே இந்த மாதிரி பாலியல் ரீதியாக வன்முறைக்கு ஆளாக்கி கொலை செய்யப்பட்டது இல்லையா. இப்போ அந்த மாதிரி அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு, இது எல்லாத்துக்குமே இந்த அரசு ஏதாவது ஒரு கொள்கை முடிவு எடுத்து அதை ஒரு நெறிமுறைக்குள்ள வழிமுறைக்குள்ள கொண்டு வரணும்ன்றது ரொம்ப அவசரமான தேவையாக இருக்குது. இதை நம்ம ரொம்ப 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 வலியுறுத்தி இந்த அரசுகிட்ட நம்ம கேட்க விரும்புறோம். இது கண்டிப்பா உடனடியாக தாவேகா அரசு இதை அதாவது அவங்களுடைய பிரையாரிட்டியா எடுத்து இதை செய்யணும் அப்படின்றது இன்றைய தேவையாக இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இப்ப இந்த ஒரு விபத்து நடந்த பின்னாடி இது தொடர்பா ஆய்வு செய்யற குழுவெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. 3 நாள்ல வந்துட்டு முழுமையான ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு முதல்வரும் உத்தரவிட்டிருக்கிறாரு. அந்த எப்பயுமே வந்துட்டு இது போன்ற சம்பவங்கள் நடந்த பிறகுதான் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து எல்லா தொழிற்சாலையிலும் இது போல ஆய்வுகளா நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த ஒரு சீரியஸா எடுத்து பண்றாங்க. அதுவுமே காலப்போக்குல வந்துட்டு திரும்பி விட்டுறாங்க. திருப்பி ஒரு பிரச்சனைகள் வர்றப்போ திருப்பி இது போன்ற சம்பவங்கள் நடக்குது. இது மாதிரி தொடர்ந்து அந்த சம்பவம் இது நடந்துட்டே இருக்குல்லப்பா, இதுக்கு ஒரு முறையான நடவடிக்கை, ஒரு தீவிரமான நடவடிக்கை அப்படிங்கறத அரசு மேற்கொள்ளணும் தானே? ஆமா, கண்டிப்பா அரசு மேற்கொள்ளணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசு, எந்த அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஆட்சிக்கு வந்த உடனே கொஞ்சம் தீவிரம் காட்டுவாங்க. நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கோம், நாங்க நேர்மையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே இந்த திமுக அரசு 2021 ஆட்சிக்கு வரும்போது அதுதான் தொடக்கத்துல நல்ல சீன் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு குற்றச்சாட்டுகளை நம்ம இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் திமுக அரசு மேல வச்சாருன்னு நமக்கு தெரியும். இப்போ அது மாதிரி தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு பைசா கூட தேவை கிடையாது, லஞ்சம் கிடையாது, ஊழல் கிடையாது, ஊழல் செய்யணும்ன்றவன் ஓடி போயிருப்பவே அப்படின்னு எல்லாம் மிரட்டல் விட்டாரு இவரு. ஆனா இந்த 1.5 மாசமா நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது இந்த அரசு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இந்த அரசு எப்படி அமையும் அப்படின்னா நடந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது முந்தைய அரசுகள் எப்படி செயல்பட்டதோ அதுல இருந்து பெரிய அளவுல வித்தியாசமா இந்த அரசு நடக்காதோ அப்படின்ற ஒரு ஐயம் தான் எனக்கு வருது. இந்த ஐயத்தை தான் மக்கள் மத்தியிலேயுமே பரவலா அந்த எண்ணம் இருக்குது அப்படின்றத நான் இப்ப இந்த தரவுகள் மூலமாக ஊகிக்க முடியுது. இப்ப என்ன ஆகணும் அப்படின்னா, உண்மையிலேயே இந்த தாவேகா அரசு உறுதியாக இருக்குது அப்படின்னா கொள்கை அளவுல, வார்த்தை அளவுல முடிவெடுத்தா பத்தாது, செயல்லையும் இறங்கணும். அப்போ செயல்ல இறங்கும் போது இந்த தவறு செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள இந்த அரசு தாவேகா அரசு இதுவரைக்கும் ஆக்ஷன் எடுத்திருக்கிறதுல யாரு பாருங்க, கீழ்மட்டத்துல அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க மேலதான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க.
அவங்க ஈஸியா போயிருது அவங்க மேல. ஆனா மேல் மட்டத்துல இருக்கிறவங்க எவன் மேலயுமே இந்த அரசு கை வைக்கல, கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முந்தின அரசுகளும் பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கீழ இருக்க அடிமட்டத்துல இருக்கிறவங்கள ஈஸியா கை வச்சுட்டு அவங்கள சஸ்பெண்ட் பண்றது, டிஸ்மிஸ் பண்றது, அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஏழைப்பாளையங்கள கை வைக்கிறது ஈஸியா இருக்கு. மேல போக 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 பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வரும். உயர்மட்டத்திற்கு உச்ச உச்ச நிலைகளுக்கு போகும்போது யார் மேலுமே ஆக்ஷன் இருக்காது. மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க, துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அல்லது ரொம்ப பிரஷர் வந்துச்சுன்னா அவங்கள வந்து ஏன்னா ஒரு 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 வாரம் சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க. பொறுப்பு இல்லாம கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் பொறுப்பு கொடுத்துருவாங்க. இதுதான் மேல் மட்டத்துல நடக்கக்கூடியது. இதேதான் இந்த தாவிக அரசு செய்யும் அப்படின்னு சொன்னா மக்கள் தலைவிதி அவ்வளவுதான். இது இந்த மாற்றத்திற்கு அடுத்த மாற்றத்தை மக்கள் தேடுற சூழ்நிலை வரும். அடுத்தபடி இந்த நிவாரணம் வந்து முதலமைச்சர் 2 லட்சம் ரூபாய் இந்த உயிரிழந்தவங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவர்களோட உடல்கள் வந்து சொந்த மாநிலத்துக்கு கொண்டு செல்றதுக்கான முழு செலவையும் நாங்க ஏற்போம் அப்படிங்கறத தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து வந்து 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வந்து நிவாரணமா வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தொடர்ந்து எதிர்கட்சி எல்லாமே வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. அதான் எனக்கு இந்த நிவாரணம், அரசு நிவாரணம் வழங்குது பாத்தீங்களா, அதுலயே ஏன் இவ்வளவு பாகுபாடுகள் இருக்கு அப்படின்னு தெரியல. எதை அடிப்படையாக வச்சு உயிருக்கு நீங்க நிர்ணயம் பண்றீங்க? ஒரு உயிர் செத்துச்சுன்னா அதுக்கு 10 லட்சம் போற போக்குல கொடுத்துடுறாங்க. 20 லட்சம்ட்டு சம்பந்தப்பட்ட கட்சிகள் கொடுக்குறாங்க. இப்ப கரூர் விஷயத்திலேயே அரசு 10 லட்சம், தாவேகா சார்பா விஜய் அப்போ தாவேகா தலைவரா இருந்தார், அவர் 20 லட்சம், மத்திய அரசு பணம், அப்புறம் எல்லா கட்சிகளுமே, விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மையம், அப்படி இப்படின்ட்டு எல்லாருமே காசு கொடுக்காத ஆட்களே கிடையாது. அப்படி நீங்க கொடுக்குறீங்க. அப்ப அந்த உயிருக்கு எப்படி நீங்க விலையை நிர்ணயம் பண்ணீங்க? அவ்வளவு மதிப்பு எங்க இருந்து வந்துச்சு? அதுவும் உயிர் தானுங்க, மனித உயிர். அப்புறம் இப்போ சமீபங்கள்ல நடந்ததுல 7 லட்சம்னு கொடுக்குறாரு. இப்போ முதல்வர் ஒரு மரணத்துக்கு கொடுத்தாரு 7 லட்சம். அது 7 லட்சம் என்ன கணக்குல வந்துச்சு? அப்புறம் அதான் 7 லட்சம் எந்த கணக்குல 7 லட்சம்னு வருது? அந்த உயிருக்கு ஏன் 7 லட்சத்தை எப்படி பிக்ஸ் பண்ணீங்க? வாட் ஆர் த கிரைட்டீரியா? அளவுகோல் என்ன? அப்புறம் இந்த உயிருக்கு எப்படி 2 லட்சம் ஆகுது? ஏன் 2 லட்சம்? அது தொடக்கமா கொடுக்குறோம், இனிஷியலா கொடுக்குறோம்னாலுமே அது எப்படி 2 லட்சம்னு கொடுக்குறீங்க? 5 லட்சம் கொடுக்கலாம், 10 லட்சம் ஏன் கொடுக்க கூடாது? இந்த உயிருக்கு 10 லட்சம் மதிப்பு இல்லையா? அப்போ வட இந்திய அங்க இருந்து வட மாநிலத்தில இருந்து வந்தவங்க அப்படின்றதுனால அவங்க உயிரை வந்து நம்ம துச்சமா நினைக்கலாமா? வந்துட்டாங்க. இங்க வந்து அவங்க இங்க வேலை செய்திருக்கிறாங்க. இங்க இந்த உயிர் இங்க தமிழ் மண்ணுல போயிருக்குது அப்படின்னா அந்த உயிருக்கு உரிய, தமிழ் மண்ணுக்கு உரிய உயிருக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பை நம்ம கொடுக்கணும் இல்லையா? இல்ல அவங்களுக்கு வந்து இந்த இது வரும், இன்சூரன்ஸ் இதெல்லாம் வரும்ன்ற அதெல்லாம் 2வது பட்சம். வரட்டும். ஏன் கூடுதலாவே வந்தாலுமே வந்துட்டு போகட்டுமே. நீங்க 10 லட்சம் கொடுக்கறதுல என்ன ஆயிட போகுது? அப்போ இது ரொம்ப ரேண்டமா இருக்கு, ரொம்ப ஆர்பிட்ரரியா இருக்குது. அதாவது இந்த பணம் கொடுக்கறதுன்றது அப்போ அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரி அல்லது முதல்வர் அவர் மூடு கேட்டது மாதிரி ஏதாவது ஒரு தொகையை அனௌன்ஸ் பண்ணலாமா? என்ன எப்படின்னு நீங்க சொல்றீங்க? கோர்ட் என்ன வழிமுறையா நீங்க சொல்லி இருக்கு? அது ஏதாவது ஒண்ணு பிக்ஸ்டா இருக்குதா? கைட்லைன்ஸ் இருக்கா? கிரைட்டீரியா இருக்கா? சட்டத்திட்டம்னு இருக்கா? ஒழுங்கு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா ஏன் எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி மதிப்பு இல்லை? மனித உயிர், மனித உயிர், எல்லா உயிருமே சமம். அது எந்த மாதிரியான இதுல போயிருக்குது வந்திருக்குதுன்றது கிடையாது. உயிரில வந்து நம்ம அதுல ஹையரார்கி எல்லாம் பார்க்க கூடாது. அதுல உயர்வு தாழ்வுன்றதெல்லாம் பிரிவினைகள் எல்லாம் அங்க வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இதையும் நம்ம வலியுறுத்துவோம். ஏன்னா தாவேகா அரசு புதுசா வந்திருக்குது. அவங்க இதெல்லாம் கவனத்துக்கு எடுத்துக்கிடுவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில தான் நம்ம இந்த இதெல்லாம் பரிந்துரைகளா நம்ம சொல்றோம்.